செத்து ஈவன்ஸ்னு 2 சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவங்க காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி செக்ஸ் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஈவன் செத்தை விட்டுட்டு வேற ஒரு நல்ல காலேஜுக்கு போகிறது செத்துக்கு பிடிக்கல. இப்போது இவங்க ஸ்கூல் முடிகிறதுக்குள்ளே செக்ஸ் வச்சுக்கிட்டாங்களா இல்லையா, இவங்க 2 பேர்த்துக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு இந்த காலேஜ் மாறுறதுனால பாதிக்கப்பட்டுச்சா இல்லையா, டீனேஜ் பருவத்தில் வேறு என்னென்ன பிரச்சனைகள் வருது, உண்மையாலுமே செக்ஸ் எஜுகேஷனுங்கிறது இப்போ நமக்கு தேவையா இல்லையா, இப்படிங்கிற பல விஷயங்களை நமக்கு ரொம்ப அழகாக ரொம்ப காமெடியாக சொன்ன படம் தான் வணக்கம் ப்ரோ வெல்கம் டு கத்திரிக்கோள். இன்றைக்கி நம்ம 2007 கிரெக் மொட்டாலா டைரக்ஷனில் வெளியே வந்த சூப்பர் பேட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோடைய பிகினிங்லேயே நம்ம கதையோட ஒரு ஹீரோவான செத்து ஈவானை பிக்கப் பண்ணுறதுக்காக காரில் வருவான். வரும்போதே பிட்டு படங்களை பற்றி பேசிட்டு தான் வருவான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி நாங்கள் கிளம்புறோம் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்க அம்மா மூலயமா தான் தெரிய வரும் என்னென்னா செத்தும் இவனும் வேறு வேறு ஸ்கூலுக்கு போக போகிறாங்க அப்படின்னு. ஆனால் செத்துக்கு இது மனசில் கஷ்டமாக இருக்கும், நம்ம வேறு ஸ்கூல் போகிறோமே, ஈவனை விட்டு பிரிகிறோமே அப்படின்னு. ஆனால் அதை வெளியே காமிச்சிக்க மாட்டான். அவன் ரொம்ப நார்மலாக இருக்கிற மாதிரியே தான் பிஹேவ் பண்ணுவான். அவங்க அம்மா ஆனால் கண்டுபிடிச்சிடுவாங்க இவனுக்கு அவன் வேறு ஸ்கூல் போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் இவன் கண்டுக்காத மாதிரி போயிட்டு நேராக போய் பார்க்கிங்கில் கொண்டு போய் காரை நிறுத்துவான். அது எந்த பார்க்கிங்லன்னா ஸ்டாஃபோட பார்க்கிங்கில் கொண்டு போய் காரை நிறுத்திட்டு இவங்க 2 பேரும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவாங்க. போனால் இவன் ரெட்புல் வாங்குவான், அவன் ஜூஸ் வாங்குவான். வாங்கிட்டு 2 பேரும் அவங்களோட ட்ரீம் கேர்ள் பற்றி பேசிகிட்டு இருப்பானுங்க. அப்போ தான் நமக்கு தெரிய வர என்னென்னா செத்து வெர்ஜின் கிடையாது, ஆனால் இவான் வெர்ஜின் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இவான் பெக்கான்னு சொல்லி ஒரு பொண்ணை ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருப்பான். அதே மாதிரி செத்து ஜூல்ஸ்ன்ற பொண்ணு மேலே ரொம்ப க்ரஷில் இருப்பான். இப்போது இவங்க 2 பேர் இதெல்லாம் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போதே அந்த ஸ்கூலில் ஒரு புள்ளி இருப்பான். அதாவது புள்ளினா எல்லாத்தையும் ஹர்ட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவான் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பான் அங்கேயும். அவன் என்ன பண்ணுவான்னா செத்துக்கிட்ட நான் வீட்டில் ஒரு பார்ட்டி வச்சுருக்கேன் சாட்டர்டே, நீ கண்டிப்பாக வந்துடாத, உன்ன மாதிரி கேவலமான ஆளெல்லாம் என் பார்ட்டிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் மேலே எச்சியை துப்பி அவனை ஹர்ட் பண்ணி அனுப்பிச்சி விடுவான். அப்புறம் செத்து இவன் 2 பேரும் கிளாஸில் போயிடுவாங்க. கிளாஸில் போனால் செத்து அவன் பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பான். ஈவன் கிளாஸை கவனிக்காமல் திரும்ப பெக்காவையே பார்த்துக்கிட்டு இருப்பான். பெக்காவை பார்த்துட்டு இருக்கும்போது அது திடீர்னு அவன் நோட்டீஸ் பண்ணிடுவான். பண்ணிட்டுல இவங்ககிட்ட பேச வரலான்னு பேச வருவா. பேனா கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவளே இவன்கிட்ட பேசுவாள். ஆனால் இவனுக்கு பொண்ணுகளோட பேசி பெருசாக பழக்கம் இல்லைங்கிறதுனால திரும்பி எதுவுமே இவனால் உருப்படியாக கம்யூனிகேட் பண்ண முடியாது. அவளே வலிஞ்சு என் கூட வெளியே வரையா பார்ட்டிக்கு வரையான்னு கேட்பா. ஆனால் இவன் வேணான்னு சொல்ல மாட்டான், அதே சமயம் வேணும்னு சொல்ல மாட்டான். ஏன்னா இவன் கூப்பிட்றா இல்லையா, அந்த பார்ட்டிக்கு தான் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தன் இவன் ஃப்ரெண்டு மேலே எச்சியை துப்பி அனுப்பிச்சான். அந்த குழப்பத்தோடையே பக்கா கிட்ட பேனாவை நீயே வச்சுக்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச ஒரு அருமையான வாய்ப்பையும் மிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து மனசே இல்லாமல் கிளம்புவான். என்னடா இது, இந்த பொண்ணு மேலே தான் நமக்கு அவ்வளோ க்ரஷ் இருந்தது, இப்போ அந்த பொண்ணே நம்மளை பார்ட்டிக்கு கூப்பிட்றா, ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கேவலமாக இருக்கிறத பயங்கரமாக நாங்கள் என்ஜாய் பண்ணுறோன்னு போய் சொல்லி அதையும் நான் மிஸ் பண்ணிட்டேனே, ஏன் நம்ம இவ்வளோ மட்டமாக இருக்கோம், நம்ம எப்படி ஒரு ஃபிகரை பிக்கப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளேயே அவன் ரொம்ப அசிங்கப்பட்டு நொந்துப்பான். இங்கே நம்ம தலைவன் செத்து குக்கிங் கிளாஸில் இருப்பான். அப்போ என்னால் தனியாகலாம் குக்கிங் கிளாஸில் இருக்க முடியாது, எனக்கு பார்ட்னரே இல்லாமல் என்னை தனியாக விட்டுட்டீங்க, இந்த கிளாஸுக்கு எல்லோரும் வர்றதே சீக்கிரமாக எல்லோரும் A+ கிரேடு வாங்கணுன்னு தான், ஆனால் நீங்கள் என்னை மட்டும் தனியாக உட்கார வச்சுட்டு நான் சமைக்கிற கேவலமான சாப்பாடை என்னையுமே சாப்பிட சொல்கிறீங்க, எனக்கு இந்த கிளாஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிப்பான் அந்த டீச்சர்கிட்ட. அப்புறம் கடைசியில் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஜூல்ஸோட பார்ட்னர் இன்றைக்கி வரல, வேணால் அவளோட போய் டீம் அப் ஆகிக்க அப்படின்னு. நம்ம தலைவனுக்கு இதுதான் வாய்ப்பு. ஏன்னா அவன் ஜூல்ஸ் கூட பேசுகிறதுக்காக தான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது தான் தெரியும் அவனுக்கு என்னென்னா ஜூல்ஸ் கூட ரொம்ப தயங்கி தான் பேசுவான். நம்மால் பச்சையாக தான் எப்பயுமே பேசுவான், அதுவும் இந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப பச்சையாக பேசுவான். ஆனால் அந்த பொண்ணு இல்லை, இதை விட பச்சையாக நான் பேசுவேன்டா அப்படின்னு சொல்லி இவனுக்கு மோட்டிவேஷன் கொடுத்தா இப்போ இவங்க வீட்டில் இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி இருக்குது அப்படிங்கிறத செத்துக்கிட்ட சொல்லும். காலையில் தான் ஒருத்தன் சனிக்கிழமை இருக்கிற பார்ட்டிக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்லி துப்பி அனுப்பியிருப்பான். அப்படிப்பட்ட செத்துக்கிட்ட ஒரு பொண்ணு பார்ட்டி இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுவான், ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு. அதே மாதிரி என்ன பண்ணுவான்னா இவனோட ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா இவான், அவனும் அதே கிளாஸில்
தானே இருப்பான், அவங்ககிட்ட போய் இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லுவான். டே அவள் பார்ட்டி கூப்பிட்டாடா, ஆனால் இதை தயவு செஞ்சு ஃபோகல்கிட்ட மட்டும் சொல்லிடாத அப்படின்னு. யாரா ஃபோகல் அப்படின்னு பார்த்தா இன்னொருத்தன். இவங்க 3 பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் ஃபோகல் வந்து வேற கிளாஸ் பையன். இப்போ ஃபோகல்கிட்ட சொல்லாமல் இந்த பார்ட்டிக்கு போகணுன்னு சொல்லி 2 பேருமே முடிவு பண்ணுவாங்க. அப்போ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட வந்து ஐடி கார்டு இருக்குது, அந்த ஐடி கார்டு வச்சா வந்து நான் நினச்சேன்னா வந்து லிக்கர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவனுங்களுக்கு அப்போ தான் வந்து ஒரு யோசனை வரும். சரி ஃபோகலை கழட்டி விட்டு போவேனா, ஃபோகல் வச்சுட்டே வந்து அந்த பார்ட்டிக்கு வந்து நம்ம லிக்கர் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் தலைமை வந்து செத்து ஒரு பயங்கரமான அவனுடைய டார்க் சீக்ரெட்டை ஒன்று சொல்லுவான். அதை நான் கதையாக நரேஷன் பண்ணுறதை விட நம்ம எடிட்டர் சார் சஜஸ்ட் பண்ண படங்கிறதுனால அவரையே விஷுவலாக அந்த ஃப்ளாஷ்பேக்கை போட சொல்லிடுவேன். ஏன்னா நம்ம செத்து வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கில் மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்டாக இருப்பார். அவர் என்ன வரைஞ்சி எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தார், எதனால் ஸ்கூலில் மாட்டினார், எதனால் வந்து செத்துக்கு வந்து பெக்கானா பயம் அப்படிங்கிறது தான் அந்த ஃப்ளாஷ்பேக்கு. அவர் வரைஞ்ச விஷயங்களை இப்போ நம்ம எடிட்டர் வந்து உங்களுக்கு லைனாக காட்டுவார். அப்போ ஜூல்ஸும் பெக்காவும் செத்துக்கிட்ட வந்து இந்த மாதிரி பார்ட்டிக்கு வந்து நான் லிக்கர் வாங்கணும், உன்னால் வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. இவன் ஆல்ரெடி வந்து இவன் ஃபோகல்கிட்ட வந்து ஒரு கடுப்பில் இருப்பான், இவனை பார்ட்டி கூப்பிட்டு வராதன்னு. அவன் ஏன் ஃபோகல் மேலே இவ்வளோ கடுப்பில் இருக்காங்கிற காரணம் பின்னாடி நமக்கு தெரிய வரும். இப்போது லிக்கர் வாங்கிட்டு வர்றது நம்ம தான் அப்படிங்கிற விஷயம் இவனுக்கு தெரிஞ்சோன்னே இப்போ செத்துக்கிட்ட அவன் வந்து இது சொல்கிறது மட்டும் இல்லாமல் $100 காசையும் கொடுத்து அனுப்பியிருப்பான். இதனால் செத்து ரொம்ப எக்ஸைட் ஆகி எப்படியாச்சும் நம்ம வந்து இதை கரெக்டாக வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லி ஈவன் வந்து விளையாடிட்டு இருப்பான். அவங்ககிட்ட போய் சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்து ஈவன் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு பெக்கா கிட்ட போய் பேசுவான். பேசி இந்த மாதிரி நீ பார்ட்டிக்கு வரப்போறியா, உனக்கு என்ன வேணும் லிக்கர் நீ சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் அவள் வந்து ஒரு கோல்டு ஃப்ளேயர் வோட்கா வேணும்னு சொல்லுவாள். நம்மால் ஈவனுக்கு வந்து சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதே எக்ஸைட்மெண்ட் அதே சந்தோஷத்தோட ஸ்கூல் எப்படா முடியும், எப்படா போய் சரக்கு வாங்கிட்டு பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு இருக்கும்போது இப்போ இவங்ககிட்ட ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா, இவங்க போய் சரக்கு வாங்கணுன்னாலே ஃபோகல் வேணும். ஆனால் ஃபோகல் வந்து அங்கே இருக்கவே மாட்டான். தேடுன்னு தேடினா கடைசியாக வருவான். கடைசியில் வந்து ஒரு ஐடியா கொண்டு வந்து கொடுப்பான். இதுதான் அந்த ஐடின்னு. அந்த ஐடியில் அவனுக்கு 25 வயசுன்னு போட்டிருக்கோம். ஏன்டா உன்னை பார்த்தா 25 வயசு பையன் மாதிரியா தெரியுது, ஏன்டா 25 வயசுன்னு போட்ட, 21 வயசுன்னு போட்டிருக்கலாம்ல, ஆல்கஹால் வாங்குறதுக்கு அதுதானே மினிமம் ஏஜ் அப்படின்னு சொல்லி செத்து வந்து கோவப்படுவான். இங்கே பாரு, அது என்னோட ஐடி, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஐடியில் என்னடா பேர் போட்டிருக்க அப்படின்னா மெக்லவின்னு போட்டிருப்பான். மெக்லவின்றதெல்லாம் ஒரு பேராடா, அப்படிலாம் ஒரு பேர் எவனுக்குமே இருந்தது இல்லைடா, நீ மட்டும் ஏன்டா இந்த மாதிரி பேர் வைக்கிற, இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்கடா நீ ஃபேக்குன்னு அப்படின்னு சொல்லி அவனை போட்டு காரி துப்புவான். ஆனால் ஃபோகல் வந்து கண்டுக்கவே மாட்டான். உனக்கு என்ன ஆல்கஹால் தானே வேணும், வா என் கூட வா, நான் வாங்கி தரேன் அப்படிங்கும்போது நீ வாங்கி கிழிச்சதெல்லாம் போதும், நானே சூப்பர் மார்க்கெட்டில் போய் திருட போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு செத்து ஜாலியாக வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போய் திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். உள்ளே போகும்போதெல்லாம் நல்லா வெட்டி வீராப்பாக பேசிட்டு தான் போவான். ஆனால் உள்ளே போய் தலைவனால் திருட முடியாது. திருடி மாட்டிக்கிற மாதிரி பல கனவு வரும் அவனுக்கு. அந்த கனவை மட்டும் கண்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுவான். இப்போ வேறு வழியே இல்லை, ஃபோகலோட வழியில் தான் போய் ஆகணும். அதனால் இப்போ 3 பேர் கிளம்பி பஸ் ஏறி அந்த லிக்கர் ஸ்டோருக்கு போவாங்க. லிக்கர் ஸ்டோருக்குள்ளே போய் ஃபோகல் வந்து அப்படியே டர் ஆவான். பயந்து அடர்ந்து நடுங்கி எப்படா இவனை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்தில் அவன் அப்படியே நடுங்கிட்டு போய் லிக்கர் வாங்குவான். இங்கே வெளியே இவனுங்க 2 பேர், நம்ம செத்து இவன் 2 பேரும் வெட்டியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பானுங்க. ரோட்டில் போகிற பொண்ணுகள் எல்லாம் சைட் அடிச்சுட்டு இருப்பானுங்க. இங்கே வந்து ஃபோகல் வந்து ஆல்கஹால் வாங்கிட்டு கவுண்டருக்கு வந்து நிற்பான். இவனை பார்த்து இவன் பேசுறது நடுங்கிறதெல்லாம் பார்த்து அந்த கவுண்டரில் இருக்கிற பொண்ணுக்கு ஒரு டவுட் வந்துடும். டவுட் வந்து நீ யார், உன் பேர் என்ன, உன் ஐடி கொடு, உன் வயசை நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும்போது இவனும் பயந்துக்கிட்டே ஐடி எடுத்து கொடுப்பான். கொடுத்தா அந்த பொண்ணு ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்பாடா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சுது, எப்படியோ ஆல்கஹால் வாங்கிட்டு பார்ட்டிக்கு போயிடலான்டான்னு நினைக்கும் போது பட்டுன்னு ஒருத்தன் வந்து ஃபோகலை மூஞ்சிலேயே ஒரு குத்து விட்டுட்டு அங்கே இருக்கிற காசெல்லாம் அள்ளிட்டு ஓடி போயிடுவான். பார்த்தா அந்த பொண்ணு வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடும். 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துடுவானுங்க. வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிக்கிறேன்ற பேரில் முட்டாள்தனமாக விசாரிச்சுட்டு இருப்பானுங்க. அவனுக்கு ஏன் அவ்வளோ முட்டாள்தனமாக விசாரிக்கிறானுங்க அப்படின்னா, இங்கேருந்து திருடினாங்க இல்லையா, இது வந்து சாராயம் விற்ற காசு தானே, எப்படியும் மக்களை கொண்டு தானே இந்த காசு உங்களுக்கு வருது, இதை ஏன் நாங்கள் பெருசாக சீரியஸாக பேசி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்து
அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இதை ஒரு சீரியஸான கேஸாக டீல் பண்ணாமல் காமெடி பண்ணிகிட்டே இருப்பானுங்க. இதுவும் பத்தாததுக்கு ரேசிசம் வேற பண்ணிகிட்டே இருப்பானுங்க. இப்போ நம்ம ஃபோகல் வந்து அங்கே நின்றுருப்பான். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஃபோகல் வேற அங்கே செம்ம பயத்தில் நின்றுருப்பான். ஐயோ நம்மளை பிடிச்சானுங்கன்னா ஜெயிலுக்கு கூட்டு போயிடுவானுங்களே அப்படிங்கிற பயத்தில். அப்போ டப்புன்னு அந்த போலீஸ்காரங்க வந்து உங்கள் பேர் என்னாச்சு என்ன ஏதுன்னு இவங்ககிட்ட கேட்பாங்க. என் பேர் வந்து மெக்லவின்பா. அந்த ஐடி எடுத்து காட்டுவான். ஐடியை பார்த்துட்டு மெக்லவின்கிறது சூப்பரான பேராக இருக்கே, செம்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவனை சியரப் பண்ணிவிட்டு இப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் வரும். ஒரு இடத்துல வந்து வேற ஒரு கேஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மெக்லவின் கிட்ட, அதாவது நம்ம ஃபோகல்கிட்ட கேட்பானுங்க, நீங்கள் எங்கே போக போகிறீங்க அப்படின்னு. இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா, நாங்களும் அந்த இடத்துக்கு தான் போகணும், வாங்க போகிற வழியில் உங்களை ட்ராப் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மெக்லவினை வண்டியில் ஏற்றிட்டு கிளம்பிடுவானுங்க. இதையை வந்து வெளியிருந்து பார்த்துட்டு இருந்த நம்ம செத்து இவன் என்ன நினச்சிப்பாங்கன்னா, ஃபோகலை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, இனிமேல் வந்து அவனை ஜாமீனில் தான் வெளியெடுக்கணும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி பயந்துருவானுங்க. இப்போ இதை பேசிட்டு இவனுக்கு நின்றுட்டு இருக்கும்போதே காரை எடுத்து பின்னாடி ஒருத்தன் ரிவர்ஸில் வருவான், அடித்து தூக்கிடுவான் நம்ம செத்தை. அவன் கீழே விழுந்துருவான். கீழே விழுந்தோடனே இப்போ என்ன ஆகும்னா, செத்துக்கும் இவனுக்கும் வந்து இந்த சரக்கு வாங்குறதுக்கு வேறு காசு இருக்காதுல்ல, அதனால் காரை வச்சு அடித்தான் இல்லையா, இவனை வச்சு எப்படியாச்சும் சரக்கை வாங்கிட்டு பார்ட்டிக்கு போயிடலான்னு சொல்லி பிளான் பண்ணி அவங்ககிட்ட பிளாக்மெயில் பண்ணுவாங்க. நீ எனக்கு சரக்கு வாங்கி கொடுத்து காசு கொடுத்தீங்கன்னா நான் உன்னை விட்டுருவேன், இல்லைன்னா இந்த தான் இருக்காங்க போலீஸு, இவங்களுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், நீ என் மேலே கார் ஏற்றி கொல்ல பார்த்துட்டேன்னு எப்படி வசதின்னு கேட்கும்போது அவன் பயந்துருவான். சரி சரி நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அதை நான் கொடுக்குறேன், ஆனால் என் மேலே சின்னதாக ஒரு கேஸ் இருக்குது, நீங்கள் போலீஸ்கிட்ட மட்டும் போயிடாதீங்க, நான் இப்போ ஒரு பார்ட்டிக்கு தான் போயிட்டுருக்கேன், அந்த பார்ட்டிக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே போய் உங்களுக்கு என்ன ஆல்கஹால் வேணுமோ எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து கேவலமான ஐடியாவாக இருக்குது, இவன் யார் என்னன்னே தெரியல, இவனை நம்பி நம்ம எப்படி போகிறதுன்னு ஈவன் அப்போவே பயப்படுவான். ஆனால் செத்து இருந்துட்டு நீ வாடா நான் பார்த்துக்கிறேன், நான் உன்னை கூட்டு போகிறேன், அந்த பார்ட்டியில் போய் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ஈவனையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு அந்த காரில் போயிடும். இங்கே மெக்லவின் வந்து போலீஸ்காரனுங்களோட போயிட்டுருப்பான். அவனுங்க வந்து பயங்கர ஃபன் பண்ணிகிட்டு இருப்பானுங்க, சிக்னலை மதிக்க மாட்டானுங்க, எல்லாத்து மேலே ஏற்றுற மாதிரி வருவானுங்க, செம்ம ஜாலியான போலீஸ்காரனாக இருப்பானுங்க. மெக்லவின் வந்து போலீஸ்காரங்களோட போயிட்டுருப்பான். இவனுங்க அந்த பார்ட்டிக்கு போனால் இவனுங்களை கூட்டிகிட்டு போனான் இல்லையா ஒருத்தன், அவனையே வந்து இந்த பார்ட்டிக்கு முதல்ல யாரும் கூப்பிடல, அந்த பார்ட்டி நடத்துகிறவனுக்கும் இவங்களை கூட்டிகிட்டு போனான்ல அவனுக்கும் பயங்கர சண்டை பிரச்சனை, அதனால் அவனையே ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு அடித்து வெளியே துரத்திடுவாங்க. இது தெரிஞ்சதுக்கப்புறம் ஈவன் வந்து டேய் இதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், யார் என்னன்னே தெரியாதவனை நம்பி இங்கே வர வேணாம் அப்படின்னு, நீ தான் வந்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்த, இப்போயும் ஒன்று கெட்டு போகல, வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது செத்து வந்து நான் வரவே மாட்டேன், இதை விட ஜூல்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்காது, இந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் நான் இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உன்ன மாதிரி கோலையாக என்னால் இருக்க முடியாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது ஈவன் வந்து கடுப்பாயிடுவான். நீ வேணா இருக்கிறதுனா இரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே வந்து பார்த்தா ஃபோகலை அந்த 2 போலீஸ்காரங்க பாருக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த பாரில் வந்து ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பான் தண்ணியை போட்டுட்டு. அவனை போய் பிடிக்கலான்னு போகும்போது அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகும்போது பார்த்தா ஃபோகல் போய் எதர்ச்சியாக கீழே விழுந்து அவனை தடுத்துடுவான். இவனும் என்ன சொல்லிடுவானுங்க போலீஸ்காரனுங்க அங்கே இருக்கவனுங்கெல்லாம், மெக்லவின் தான் வந்து பிடிச்சான், அதாவது நம்ம ஃபோகல் தான் பிடிச்சான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பீர் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பீரை வாங்கி கொடுத்துட்டு அந்த 2 போலீஸ்காரனும் ஃபோகலோட பீர் அடிச்சுட்டு அவங்களோடைய லவ் ஸ்டோரியை பேசிகிட்டு இருப்பானுங்க. அவன் ஒய்ஃபு அவன் எப்படி இங்கே பார்த்தான், அவன் கடைசியில் எப்படி ஒரு ப்ராஸ்டியூட் ஆனா, இவனுடைய கல்யாண வாழ்க்கை எவ்வளோ மோசமாக இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் ஃபோகல்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பானுங்க. இப்போ இங்கே இந்த பார்ட்டியில் வந்து நம்ம செத்து வந்து அங்கே இருக்கிறவங்க பூராமே வந்து செத்தை விட வயசில் அதிகமாக இருக்கிறவங்க தான். அங்கே இருக்கிற ஒரு பொண்ணோட பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். இங்கே வெளியே ஈவன் வந்து இந்த பார்ட்டி வேணாம் ஒன்றும் வேணாம் கிளம்பலாங்கும் போது கரெக்டாக பெக்கா ஃபோன் பண்ணுவான். பெக்கா ஃபோன் பண்ணால் அவள் கூட சரியாக பேச முடியாது, ஏன்னா சரியாக வந்து செல்ஃபோன் நெட்வொர்க் கிடைக்காது, அதனால் வேறு வழி இல்லை, இப்போ பெக்கா கிட்ட பேசி ஆகணுமேன்றதுனால மறுபடியும் அந்த பார்ட்டிக்குள்ளே வருவான். இப்போ அவள் ஃபோன் பண்ணோன்னே ஈவனுக்கும் மனசு மாறிடும், ஏன்னா அவன் நம்மகிட்ட ஒரு விஷயம் கேட்டிருக்கா, முத கேட்டிருக்கா, அதை நம்ம பண்ணாமல் எப்படி போகிறது, அப்போ கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும், எப்படியாவது வந்து அவள் கேட்ட விஷயத்த அவளுக்கு வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணிவிட்டு திரும்ப பார்ட்டிக்குள்ளே வருவான். இங்கே பார்த்தா செத்து
டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு வந்து மாதவிடாய் பருவம் இருந்திருக்கும், அதாவது பீரியட்ஸ். அதனால அந்த பிளட்டெல்லாம் வந்து இவனோட காலில் வந்து பட்டிருக்கும். இதை வந்து பார்த்துட்டு அந்த பார்ட்டியில் இருக்கிற எல்லாருமே சிரிப்பாங்க. இதை அந்த பொண்ணோடைய பாய் ஃப்ரெண்டும் பார்த்துருவான். அவன் தான் அந்த பார்ட்டி நடத்துகிறவனாக இருப்பான். கடைசியில் பார்த்தா இப்போ ஃபோன் பண்ண ஈவன் வந்தான் இல்லையா, அவன் ஒரு குரூப்போட மிங்கிள் ஆகி பாட்டு பாடிட்டு இருப்பான். ஈவனை வந்து இவங்களுடைய ஃப்ரெண்டோட தம்பின்னு தப்பாக நினச்சி பாட வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போது இந்த பார்ட்டி நடத்துகிறவன் வந்து செத்தை வந்து அடிக்க போவான். என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட நீ எப்போ டான்ஸ் ஆடலான்னு. அதே டைமில் ஈவன் கூட பாடிட்டு இருந்த கேங்குக்கும் அந்த பார்ட்டி நடத்துகிறவங்களுக்கும் சண்டையாயிடும். இப்போ அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டோங்க, அங்கேருந்து எப்படியோ 2 பேரும் எஸ்கேப் ஆயிடுவாங்க. இதில் என்னென்னா வரும்போது செத்து வந்து ஒரு டிஷ்வாஷர் கேனில் வந்து பீரையும் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு வந்துடுவான். இங்கே ஜாலியாக நம்ம மெக்லவின் போலீஸ்காரங்க எல்லோரும் வந்து சுட்டு பழகி விளையாடிட்டு இருப்பானுங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே யார் பெஸ்ட்டு ஷூட்டர்னு ஒரு வாக்குவாதம் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு கார் ஓட்டிட்டு ஃபன் பண்ணிவிட்டு மாற்றி மாற்றி வந்து டார்ச் லைட் போட்டு போயிட்டு இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தா நம்ம செத்து ஈவன்ஸும் அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை பேசிகிட்டு இருப்பானுங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, நீ வந்து என்னைய வந்து இந்த பார்ட்டியில் பாதியில் விட்டுட்டு போனவன் தானடா, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா அப்படின்னு சொல்லி செத்து வந்து இவனை கேட்பான். அப்போ ஈவன் வந்து அவனுக்கு இவ்வளோ நாள் மனசுக்குள்ளே வச்சுருந்ததை பிளாஸ்ட் அவுட் பண்ணி சொல்லிடுவான். ஆமாண்டா, உன்னால தான் எனக்கு எல்லா பிரச்சனையுமே, இன்னும் சொல்ல போனால் என்னை வாழ விடாமல் தடுக்கிறதே நீ தான். நீ வந்து என்னை வந்து என்னமோ வந்து உன்னோடைய கண்ட்ரோல்லையே தான் வச்சுக்கணும்னு நினைக்கிற. நான் வந்து ஒரு நல்ல ஸ்கூலுக்கு போனால் பிடிக்க மாட்டேங்குது, ஒரு நல்ல பொண்ணுங்களோட பேசினா பிடிக்க மாட்டேங்குது, வேறு யாரு கூட அது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தா பிடிக்க மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் உன்னை சுற்றியே நான் வாழணும்னு நினைக்கிறேன், நீ ஒரு சரியான செல்ஃபிஷ்டா அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டு பேசிகிட்டு இருப்பானுங்க. இங்கே வந்து பார்த்தா நம்ம மெக்லவினும் ஆஃபீஸர்ஸும் வந்து காரில் ஃபன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பானுங்க. மாற்றி மாற்றி டார்ச் லைட்டை மூஞ்சியில் அடிச்சுட்டே வர 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 ஆப்போசிட்டில் ரோட்டில் இருக்கிறவங்க யாருன்னே தெரியாது. அப்போ டப்புன்னு போய் ஒரு பையன் மேலே அடித்து காரை ஏற்றுவாங்க. அவங்க ஏற்றுறது யார் மேலேனா செத்து மேலே. என்னடா இது 2வது தடவை, இன்றைக்கி மட்டுமே 2வது தடவை செத்து மேலே காரை ஏற்றுறாங்க. ஏற்றுனதில் அந்த கார் கண்ணாடி உடஞ்சி போயிருக்கும். இப்போது அந்த போலீஸ்காரனுங்க பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா அவனுக்கு குடிச்சிட்டு வேறு வந்திருக்காங்க இல்லையா, இப்போ ஏற்றிட்டானுங்க, ஆக்சிடெண்ட்டுன்னு கேஸ் போட்டால் இவங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாங்கிறது தெரிஞ்சு போயிடும். அதனால் அந்த பசங்க மேலே தப்பு இருக்கிற மாதிரி கேஸை மாற்றி எழுதிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவானுங்க. இப்போ நம்ம மெக்லவின், அதாவது நம்ம ஃபோகல் வந்து உள்ளே உட்காந்துட்டு இருப்பான். அவனுக்கு வந்து இப்போ அடிச்சிருக்கிறது வந்து செத்ததாங்கிறது தெரியாது. செத்தையும் ஈவனையும் ரோட்டில் வந்து படுக்க வச்சுட்டு இவனுக்கு வந்து ஃபோகல்கிட்ட இந்த மாதிரி வந்து நாங்கள் அடிச்சிட்டோம் இல்லையா, இது வந்து அவனுங்களே வந்து மேலே வந்து விழுந்தானுங்கன்னு நீ சாட்சி சொல்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, தாராளமாக நான் சாட்சி சொல்கிறேன், உங்களுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா அப்படின்னு முதல்ல சரின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் தம்மை கொடுப்பானுங்க. ஃபஸ்ட்டு டைம் ஃபோகல் தம் அடிச்சுட்டு கீழே இறங்கி வருவான். அப்போ ஃபோகலை பார்த்தா செத்துக்கு ஈவனுக்கும் அப்படியே ஷாக் ஆகி நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கும். டேய், அவ்வளோ பெரிய டம்மி பீஸாக சுற்றிட்டு இருந்தியாடா, இப்போ என்னடா போலீஸ்காரன் கார்லேருந்து தம் அடிச்சுட்டு இறங்கி வர அப்படின்னு சொல்லி பேனை பார்ப்பானுங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணி ஈவன் வந்து பிடிப்பான் ஒரு ஓட்டம், பட படன்னு ஓட ஆரம்பிச்சிடும். போலீஸ்காரனுங்க அவனை துரத்த ஆரம்பிச்சோன்னே இங்கே வந்து பார்த்தா செத்தும் ஃபோகலும் அவன் வாங்கிட்டு வந்த அந்த பூஸ் பாட்டில்ஸோடு சேர்த்து ஓடுன்னு ஓடுவானுங்க. இவனுக்கு இந்த பக்கம் ஓட அவனுக்கு அந்த பக்கம் ஓட போலீஸ்காரனுங்களுக்கு தெரியவே தெரியாது ஏன் வந்து இவங்களுடைய ஃப்ரெண்டான மெக்லவின் இப்படி ஓடுறான். இப்போ 2 பேரும் மாற்றி மாற்றி துரத்துவாங்க. ஈவன் வந்து அவங்ககிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிருவான். ஆனால் ஃபோகலும் செத்தும் வந்து அப்படியே பயந்து ஓடிக்கிட்டே இருப்பானுங்க. ஒரு வீட்டுக்குள்ளெல்லாம் போய் குழந்தைங்க மேலெல்லாம் ஏறி எப்படியோ ஒரு வழியாக 3 பேரும் ஒன்றா சேர்ந்து பஸ்ஸில் ஏறிடுவானுங்க. பஸ்ஸில் ஏறினா பார்த்தா இந்த பாரில் ஒரு குடிகாரனை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, மெக்லவினும் போலீஸ்காரங்களும் சேர்ந்து. அந்த குடிகாரன் அந்த பஸ்ஸில் வந்துட்டு இருப்பான். அப்போது எனக்கு கொஞ்சம் சரக்கு கொடுங்கடா அப்படின்னு சொல்லி இந்த பசங்க கூட வம்பு பண்ணுவான். கரெக்டாக பெக்காக்காக வாங்கி வச்சுருக்கிற சரக்கு பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சி போயிடும். அந்த பஸ் கண்டக்டர் வந்து மரியாதையாக எல்லோரும் கீழே இறங்குங்கடா அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேர்த்த கீழே இறக்கி விட்ருவாப்புல. 3 பேரும் வந்து பார்ட்டிக்கு போவானுங்க. ஆனால் என்னென்னா இப்போ மெக்லவின்னு, அதாவது நம்ம ஃபோகல், செத்து, ஈவன் 3 பேர்த்துக்குமே சின்ன சின்ன மனஸ்தாபங்களோட தான் அந்த பார்ட்டிக்கு போவாங்க. அப்படி போகும்போது ஃபோகல் வந்து தெரியாதனமாக வந்து உளறிடுவான் செத்துக்கிட்ட. என்னென்னா இப்போ புதுசாக போகிற ஸ்கூலில் நானும் ஈவனும் தான் ரூம்மேட்ஸுன்னு.
இதை பார்த்தோன்னே கேட்டோன்னே செத்துக்கு வந்து மைண்ட் ஃபக் ஆயிரும். ஏன்னா வந்து இவனுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக வந்து அவன் வந்து ஈவன் தான் நினச்சிருப்பான். ஆனால் ஈவன் வந்து இவனை வேணான்னுலாம் நினைக்கல, ரொம்ப ப்ராக்டிக்கலான ஆள். ஸோ அடுத்து படிக்க போகிறான், படிக்க போகும்போது தனியாக இருக்க முடியாது. அதனால் இவன் கூட இருந்த ஃப்ரெண்டையே ஒருத்தனை ரூம்மேட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறான். இதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்கும்போது செத்துக்கு இது புரிஞ்சிக்கவே முடியாது. அவன் ரொம்ப பொசிட்டிவான ஆளுன்றதுனால இவங்களோட சண்டை போட்டு உள்ளே போனால் இவன் தான் சரக்கு வாங்கிட்டு வந்தான்னு எல்லாரும் இவனை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க செத்த. ஈவன் வந்து பெக்காவை பார்க்க போவான். ஆனால் பெக்காவை வந்து ஃபுல் குடியில் செம்ம போதையில் இருப்பான். இப்போ ஈவனும் நானும் குடிச்சிட்டேன்னாக்கா இது ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் குடிக்க ட்ரை பண்ணுவான். ஆனால் அவனால் குடிக்க முடியாது. இப்போ இதில் ஃபோகல் வேறு ஸ்கூலில் ஒரு பொண்ணை காலையில் பார்த்துருப்பான் இல்லையா, அந்த பொண்ணோட அப்படியே பிக்கப் ஆயிரும். இப்போது 3 பேரும் ஆளுக்கு ஒரு பொண்ணோட பிக்கப் ஆயிடுவானுங்க. ஈவன் வந்து பெக்காவை கூட்டிகிட்டு போயிடுவான். செத்து வந்து ஜூல்ஸ் கூட பேசலான்னு வெளியே கூட்டிகிட்டு போயிடுவான். ஃபோகல் வந்து அந்த காலையில் பார்த்த பொண்ணோட மேலே போயிடுவான். ஈவனுக்கு என்ன நடக்கும்னா, பெக்கா செம்ம போதையில் இருக்கிறதுனால அவள் வந்து சொல்லுவாள், நீ தான் என்னோடய வெர்ஜினிட்டியை வந்து பிரேக் பண்ணணும், நீ வந்து எங்கள் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டே ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணுவாள். ஆனால் இங்கே இந்த சைடில் செத்துக்கு என்ன ஆகும்னா, செத்து தான் வந்து ஜூல்ஸை ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருப்பான். ஃபோகலுக்கும் அந்த ஸ்கூலில் பார்த்த பொண்ணும் தான் 2 பேரும் ஒரே வேவ் லென்த்தில் இருப்பாங்க. இப்போ டப்புன்னு வந்து ஈவன் வந்து என்ன சொல்லிடுவான்னா பெக்கா கிட்ட, இந்த மாதிரி நீ ரொம்ப குடிச்சிருக்க, நீ தெளிவாக இல்லை, நிதானமாக இல்லை, நீ தெளிவாக நிதானமாக இருக்கும்போது இன்னொரு நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசும்போது பெக்காவுக்கு ஒரு மாதிரி ஆகி அவன் மேலேயே அப்படியே வந்து வாந்தி எடுத்துருவா. இங்கே வந்து செத்து வந்து ஜூல்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்க கிஸ் பண்ண போனால் இப்போ வந்து ஏன் அவன் வந்து எதுக்காக இப்படி பண்ணுற, இப்போ இதெல்லாம் தேவையில்லை, நம்ம பேச தான் வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நானும் போதையில் இருக்கேன், நீயும் போதையில் இருக்க, அதனால தான் அப்படின்னு சொல்லி செத்து சொல்லும்போது, இல்லை நான் போதையில் இல்லை, எனக்கு குடிக்கிற பழக்கமே முதல்ல கிடையாது. என்னது குடிக்கிற பழக்கமே கிடையாதா? சரக்கு வாங்கிட்டோன்னு சொல்லி $100 காசு கொடுத்த உங்கள் வீட்டில் தான் பார்ட்டி நடத்துகிற, உனக்கு குடிக்கிற பழக்கமே இல்லைன்னு சொன்னால் நான் எப்படி நம்புறது அப்படிங்கும்போது, இல்லை மற்றவங்களுக்காக தான் வந்து நான் இந்த பார்ட்டியை கண்டக்ட் பண்ணுறேன், அவங்க தான் குடிக்கிறாங்க, அவங்களுக்காக தான் சரக்கு வாங்கி தரேன், இப்போ நீ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குடிச்சிருக்க, நம்ம எதுனாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது செத்துக்கு வந்து ரொம்ப மனசங்கடமாக இருக்கும். ஐயோ நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இந்த பொண்ணுக்கும் நம்மளை பிடிக்காது போலையே, நம்ம கடைசி வரைக்கும் வெர்ஜினாக தான் இருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு பேசவே அவன் கண்ணிலேருந்து தண்ணி வந்து அழுக ஆரம்பிச்சிடுவான். அழுகாதடா, நான் உன்னை பிடிக்கலலாம் சொல்லலை, இன்றைக்கி வேணான்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் எவ்வளவோ ட்ரை பண்ணுவான் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. பேசிகிட்டு இருக்க டப்புன்னு வந்து செத்து வந்து ஜூல்ஸோட முகத்திலேயே விழுந்துடுவான். செம்மடி விழுந்துடும். அப்படியே வந்து அவனை வந்து மனசுக்குள்ளேயே கண்டபடி திட்டிட்டு அங்கேருந்து ஜூல்ஸ் வந்து நகர்ந்து போயிடுவா. இவன் செத்து வந்து மட்டையாகி கீழே வந்து ரோட்டில் படுத்து கிடப்பான். அப்போ தான் 2 போலீஸ்காரனுங்க அங்கே வர்றதை பார்ப்பான். யாரோ ஹவுஸ் பார்ட்டின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தனால அவனுக்கு வந்திருப்பானுங்க. அவனுக்கு வேறு எந்த போலீஸ்காரனுங்களும் இல்லை, இப்போ இவனுக்கு தப்பிச்சு வந்தானுங்க இல்லையா, அதே போலீஸ்காரனுங்க. ஐயையோ இப்படி இருந்தால் ஈவன் மாட்டிக்குவானே, அவனை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு செத்து அந்த போதையில எந்திரிச்சு போய் ஈவன் பார்த்தா ஹாலில் வந்து குடிச்சிட்டு மட்டையாயிருப்பான். அவனை கையிலேயே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி நான் உன்னை காப்பாற்றுறேன், நீ என் ஃப்ரெண்டு, நான் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே திரும்ப சொல்லிட்டு தூக்க முடியாமல் தூக்கிட்டு இவனை அங்கேருந்து காப்பாற்றி எப்படியோ கூட்டிகிட்டு போயிடுவான். இங்கே ஃபோகல் வந்து அந்த பொண்ணோட ரூமில் படுத்துட்டு இருக்கும்போது டப்புன்னு போலீஸ்காரங்க உள்ளே பிச்சுட்டு வந்துடுவானுங்க. வந்தால் பார்த்தா ஃபோகல் கூட இருந்த பொண்ணு தெரிச்சு ஓடிடும். தெரிச்சு ஓடினா, மெக்லவின் நீங்கள் எப்படி என்னை ஏமாற்றலாம், நான் வந்து உங்களோட ஃப்ரெண்டாக தானே பழகணும், நீங்கள் இவ்வளோ மோசமாக என்கிட்ட நடந்துக்கிட்டீங்க, மெக்லவின் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ்காரன் டென்ஷன் ஆகி கத்திட்டு இருப்பான். அப்போ இன்னொரு போலீஸ்காரன் சொல்லுவான், ஏய் மெக்லவின் வந்து நம்மளோட ஃப்ரெண்டு, அவன் வந்து ஒரு பொண்ணு கூட சந்தோஷமாக இருக்கான்னா அதுக்கு நம்ம துணையாக தான் இருக்கணும், தடையாக இருக்கக்கூடாது, நம்ம தடையாக இருந்துட்டோம், நம்ம மெக்லவின் கிட்ட சாரி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 போலீஸ்காரனும் நம்ம ஃபோகல் பக்கத்தில் உட்காருவானுங்க. உட்காந்து இந்த மாதிரி நடந்ததுக்கு சாரி, நீ இப்படி உள்ளே இருப்பேன்னு தெரியாது எங்களுக்கு, அதனால தான் நாங்கள் உடச்சிட்டு வந்தோம், நீ ஏன் எங்கள்கிட்ட ஓடி போனீங்கன்னு கூட எங்களுக்கு தெரியல, இன்னொரு உண்மையை சொல்ல போனால் உன் பேர் மெக்லவின் இல்லை, நீ ரொம்ப சின்ன பையன், உனக்கு 25 வயசு கூட ஆகலைங்கிறது உங்களை பார்த்தோன்னே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனாலும் நாங்கள் ஏன் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டோன்னா, எத்தனை நாளைக்கு தான் போலீஸ்காரங்கன்னா மோசமானவங்கன்ற ஒரு இமேஜ் இருந்துக்கிட்டே இருக்கும், நான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு போலீஸ்காரங்கன்னா ரொம்ப பயமாகவே தான் இருக்கும், அதனால் உன்ன மாதிரி சின்ன பசங்கிட்ட போலீஸ்காரன்னா ஒரு நல்ல இமேஜையும் நல்ல எண்ணத்தையும் உண்டு பண்ணணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம், இப்போ நாங்கள் வந்து கதவை திறந்ததுனால உனக்கு அநியாயமாக வந்து உன் பொண்ணு உன்னை விட்டு ஓடி போயிடுச்சு, உன் கேர்ள் ஃப்ரெண்டு, இப்போது அதுக்கு
அதுக்கு நாங்கள் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னு சொல்லு அப்படின்னு அந்த போலீஸ்காரங்க கேட்கும்போது நம்ம மெக்லவின் சொல்லுவான், நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் பண்ண வேணாம், என்னை இங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போங்க, நான் ரொம்ப மோசமான ஆளுன்னு சொல்லிட்டு அது போதும், அதை வச்சே ஸ்கூலில் வந்து நான் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் டீலுக்கு ஒத்துக்குவாங்க. சரி ஓகேன்னு சொல்லி எல்லாத்துக்கு முன்னாடியும் இந்த மெக்லவின் வந்து ஒரு பயங்கரமான ஒரு குற்றவாளி, இவன் வந்து மோசமானவன், இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்திகிட்டே கூட்டிகிட்டு போவாங்க. அவனும் இல்லை, ஏய் என்னை விடுங்கடா போலீஸ்கார நாய்களா, நான் உங்களை விட மாட்டேன்டா, யார் மேலடா கை வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய ஹீரோ மாதிரி சீன் போட்டே போவான். இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து இவன் மேலே ஃபோகல் மேலே இன்னும் இம்ப்ரெஸ் ஆயிரும். ஐயையோ கண்டிப்பாக நாங்கள் வந்து அப்ராட் ட்ரிப் போகிறோம்டா, இவ்வளோ பெரிய சீனை அவன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமும் அவனை லவ் பண்ணாமல் நான் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவா. மெக்லவினுக்கு, அதாவது நம்ம ஃபோகலுக்கு வந்து அவனோட பிளான் வந்து சக்ஸஸ் ஆயிரும். இங்கே செத்து வந்து ஈவனை தூக்கிட்டு போயிட்டுருப்பான்ல, அப்போ வந்து ஈவனுக்கு தூக்கம் தெளிஞ்சிரும். அப்போ செத்துக்கிட்ட கேட்பான், என்னை தூக்கிட்டா வந்தால் இவ்வளோ தூரம் அப்படின்னு. ஆமாம், உன்னை காப்பாற்றணும்ல, நீ பாட்டு சரக்கு போட்டு மட்டையாயிட்ட, அந்த போலீஸ்காரனுங்க வேறு அங்கே வந்துட்டானுங்க, அவனுக்கிட்ட நீ மாட்டிட்டா என்ன செய்யறதுன்ட்டு தான் உன்னை அப்படியே தூக்கிட்டே வந்தேன். சரி இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு கொஞ்சம் இறக்கி விட்றியா, நம்ம நடந்து போவோமா அப்படின்னு. சரி ரைட்டு ஓகேன்னு சொல்லி 2 பேரும் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ போகும்போது 2 பேரும் பிளான் பண்ணுவாங்க, என்னென்னா 2 பேருமே வந்து இப்போ ஈவனோட வீட்டில் போய் நைட் ஸ்டே பண்ண போகிறதா. போலீஸ்காரனுங்க நம்ம மெக்லவினோட போய் அந்த காரை எடுத்துகிட்டு போய் முரட்டுத்தனமாக ஃபன் பண்ணி அந்த காரையே தீ வச்சு எரிச்சிட்டு நம்ம மெக்லவின்கிட்ட துப்பாக்கியை கொடுத்து சுட்டு என்ஜாய் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லி விட்டுருவானுங்க. இப்போ இவனுங்க செத்து ஈவனும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு 2 பேரும் பேசிப்பானுங்க. என்ன பேசுவானுங்கன்னா, அவங்க தூங்கிட்டு இருக்கவே இந்த மாதிரி வந்து நமக்குள்ளே என்ன பிரச்சனை, நம்மளுடைய பொசிவ்னஸ் தான் பிரச்சனை. ஏன் இந்த பொசிவ்னஸ் வருது அப்படின்னா, நான் வந்து உன்னை விட்டு ரொம்ப தூரம் போகிறேன்னு நீ நினைக்கிற, அப்படி இல்லை, நான் எங்கேயுமே போக மாட்டேன்டா செத்து, நான் வந்து படிக்க தான் போகிறேன், நீயும் படி, நம்ம திரும்பவும் கனெக்டடாக தானே இருக்க போகிறோம், ஒரே இதில் தானே இருக்க போகிறோம், இந்த மாதிரி நீ வீட்டுக்கு வர போகிற, நானும் உன் வீட்டுக்கு வர போகிறேன், நம்ம லைஃப் லாங் வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்க போகிறோம், நீ இதுக்கு பொசிவ்னஸ் ஆகிறதுக்கோ நீ கோவப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாற்றி ரொம்ப எமோஷ்னலாக அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போ காலையில் எழுந்திரிச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி வேகமாக செத்து எழுந்திரிச்சு கிளம்பும்போது ஈவன் வந்து இல்லை நான் மாலுக்கு போகணும், நீ என் கூட வா, உனக்கும் சில திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னீர்ல, அதை போய் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு மாலுக்கு போவானுங்க. பார்த்தா அங்கே ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா, ஜூல்ஸும் பெக்காவும் அந்த மாலில் வந்திருப்பாங்க. வந்தால் 2 பேரும் இப்போது ஈவனையும் செத்தையும் அங்கே பார்த்துட்டு நேற்று நடந்ததுக்கு சாரின்னு 2 பேரும் மாற்றி மியூச்சுவலாக சாரி சொல்லிப்பாங்க. அப்போ ஈவன்கிட்ட பெக்கா சொல்லுவா, நேற்று நைட்டு நான் குடிச்சிருந்தப்போ நீ நினச்சிருந்தா என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், ஆனால் நீ ரொம்ப ஜென்டில்மேனாக நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது, இவன் வந்து நம்ம செத்து வந்து ஜூல்ஸ் கிட்ட, நான் குடிச்சிட்டு உங்ககிட்ட ஜென்டில்மேனாக நடந்துக்கல, அதுக்கு சாரின்னு சொன்னோன்னே 2 பேரும் மாற்றி பார்த்துக்குவானுங்க. அப்போ வந்து அந்த பொண்ணுகளே சொல்லும், ஜூல்ஸ் சொல்லுவாள், என்ன வந்து செத்து வந்து நீ கூட்டிகிட்டு போ, ஈவன் வந்து பெக்காவை கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்தந்த கப்பல் வந்து தனித்தனியாக ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் கூட்டிகிட்டு போக தான் செத்துக்கு வந்து ஒரு உணர்வு வரும், என்னென்னா இனிமே வந்து இவனுடைய ஃப்ரெண்டான ஈவன் வந்து இவனுக்கு கிடையாது, அவன் வந்து ஒரு பொண்ணோட போயிட்டான்னு. இப்போது இவன் கேர்ள் ஃப்ரெண்டோடையே இருந்தாலுமே அவன் மனசுக்குள்ள சின்னதாக வந்து ஒரு பெயின் ஒன்று இருக்கும். இவனுடைய சைல்டுஹுட் முடிஞ்சு போச்சு, இவனுடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சு போச்சு, இனிமே வந்து செத்து இவனும் பழையபடி எந்த தடையும் இல்லாமல் ஒன்றாலாம் சுத்த முடியாது, இவங்க பெரிய பையன் ஆயிட்டாங்க, இவங்களுக்குள்ள வந்து ஒரு இடைவெளி வந்துடுச்சு, வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகுங்கிறத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், அடுத்து நாங்கள் என்ன வீடியோ போடலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் போடுற நம்ம கத்திரிக்கோளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.